ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள சுமார் 6000 மாலுமிகளை பாதுகாப்பாக வெளியேற்ற அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு ஐநா வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போரில் சிக்கியுள்ள ஆயிரக்கணக்கான மாலுமிகளின் அவல நிலையை சரி செய்ய அவசர நடவடிக்கை எடுக்குமாறு ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் வோல்கர் டர்க் வலியுறுத்தி இருப்பதாக அவர் செய்தி தொடர்பாளர் ஷிபியா மாண்டு தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் நூற்றுக்கணக்கான கப்பல்களில் குறைந்தது 6000 மாலுமிகள் சிக்கி இருப்பதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. நீரிநிலையில் சிக்கி தவிக்கும் அந்த மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட நாடுகள், கப்பல் உரிமையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் டர்க் கேட்டுக்கொண்டிருப்பதாக அவர் செய்தி தொடர்பாளர் ஜெனீவாவில் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்.